ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பாரதி கண்ணம்மா சீரியலை பற்றி இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து பாரதி கிட்ட உட்காந்துக்கிட்டு பாரதி துர்கா பேசுனதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீ இதுக்கு மேலே பேசவே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லா விஷயத்தையும் விட்டுடலாம். நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மோட்டிவேஷனுக்காக தான் கண்ணம்மாவை உன்னையும் பிரிச்சுன்னு சொல்லி பேசியிருக்காங்களே. ஏன் பாரதி, நான் உன்னவே கல்யாணம் பண்ணிக்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டாக போட்டு பார்க்குறாங்க நமக்கு வெண்பா. அதுக்கப்புறம் பாரதி சொல்கிறாரு, அன்றைக்கி தான் சாரி கேட்டேன், ஏதோ எமோஷ்னலாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ அதையே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் விடுறதா இல்லை வெண்பா. அதுக்கப்புறம் ஓகே உங்கள் வீட்டில் யாருமே கண்ணம்மாவை தேடுறதை விடுறதில்ல போல் இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியுமா? அத்தை தான் ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி ஒரு எம்எல்ஏ மூலிமா செஞ்சிட்ருக்காங்களாம். அது கண்ணம்மாவுக்கு நேரடியாக தெரிஞ்சிச்சுனாக்கா அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறதில்லன்னுட்டு அவளுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்களாம். எனக்கு என்னமோ பாரதி கண்ணம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் தெரியாத போல் நடிக்கிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறாங்க. உடனே பாரதி கோவம் வருது. அவளுக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னா என் காலில் வந்து விழுந்து கேட்டாள்னா 1 கோடி ரூபாய் கொடுப்பேன். இல்லை, ஆஃப்டரால் ஒரு சைன் போட்டாலே 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அவளுக்கு டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு 1 கோடியை வாங்கிட்டு போகிறது. இந்த மாதிரி எங்கள் வீட்டு பணத்தில் ஏன் சாப்பிட்ணும்? இவளெல்லாம் சும்மாவே விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம் வெண்பா, எங்கள் அம்மாவும் ரொம்ப நாளாக லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துக்கிறாங்க, ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி சொல்கிறாரு. உடனே வெண்பாவுக்கு நல்லபடியாக நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதே, ஒருத்தன் போதும் நம்ம நினைக்கிறத நடத்துறது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதி வந்து இதை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆவேசமாக கிளம்பி போகிறாரு. வெண்பாவுக்கு ஒரே சந்தோஷமாக மழை பொழியுது மனசுக்குள்ளே. பாரதி முட்டாள் எவ்வளோ நாளைக்கு இந்த வெண்பா பேச்சு கேட்பாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.